அடடே, நல்ல குடும்பமால இருக்கு. என்ன ஒரு அருமையான மருமவ. பிள்ளை பார்க்க லட்சணமா இல்லனாலும் மனசு என்ன இம்பிட்டு அழகா இருக்கே. 12 மணிக்கு வாசல்ல நின்னு என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கு இந்த கிழவி? எத்த என்ன மருமவளே, தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், வாசப்படியில நின்னு என்ன எட்டி பாத்துட்டு இருக்கீங்க? மணி 12 அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டுல இருக்கால ஜானகி, அவ மருமவ அவ பிறந்த நாளைக்கு 12 மணிக்கு கேக் வெட்டிக்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மருமவளே. ஓ அப்படியா, சரி நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க. எனக்கும் தான் இருக்கா மருமவன் ஒருத்தி. 4 முட்டாய் கூட வாங்கி கொடுத்தது இல்ல என் பிறந்த நாளைக்கு. எனக்கு எது இந்த குழப்பனலாம். ஏங்கத்த எதனா சொன்னீங்களா? இப்ப நான் பேசுனது இவ காதுல கேட்கலையா. இப்ப மட்டும் காது கேட்காத மாதிரி நடிப்பா. நான் ஒன்னும் சொல்ல சின்ன பொண்ணு, போய் தூங்கு போ. எங்க போனா இந்த சின்ன பொண்ணு? காலைல ஒரு காபி கூட போட்டு கொடுக்காம. ஏன் சின்ன பொண்ணு? என்னங்கத்த? காலையில ரோட்ல நீ என்ன தடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லத்த, பக்கத்து வீட்டு மாமியார் கிழவிய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. வாசல்ல ஒரே கூட்டமா குவிஞ்சு கிடக்கு, அதான் நானும் போய் நின்னு பார்த்தேன். என்ன மருமவளே சொல்ற? நைட் தான் அவ்வளவு சந்தோஷமா கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடினாங்க, அதுக்குள்ள என்னாச்சு? அத்த, அந்த கேக்ல விஷம் இருந்துதான். மருமவ மாமியார் தொல்லை தாங்க முடியாம கேக்ல விஷத்தை வச்சு கொடுத்துருக்கா. பிறந்த நாள் அன்னைக்கு இறந்த நாளை கொண்டாடிலான்னு பிளான் பண்ணிருக்கா. எத்த, உங்களுக்கு என்னைக்கு அத்த பிறந்த நாள்? கேக் வெட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல, போட்டுருவோமா? மருமவளே,